ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் செய்ய போகிறோம். அதுவும் கொஞ்சம் டீ கப்ஸ் அப்புறம் வேஸ்ட்டான கார்ட்போர்டு வச்சு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆர்கனைசர் வந்து இன்றைக்கி சர்க்கிள் ஷேப்பில் தான் செய்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வேணால் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 சர்க்கிள் போட்டு அது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 சர்க்கிளையும் ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து எந்த ஹைட்டில் இருக்கணும்னா, நீங்கள் எடுக்கிற டீ கப்போட ஹைட்டோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸில் விற்கும் கடைகளில். இது வந்து ஒரு பெரிய பேப்பரே 5 ருபீஸ் தான். அதில் ஒன்று வாங்கினாலே போதும் இந்த கிராஃப்ட்டுக்கு. நீங்கள் வந்து இந்த பேப்பர் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரில் நம்ம கட் பண்ணுறக்க கார்ட்போர்டோட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டோட சைஸ் வந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். அதில் கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தா புரியும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இதே மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த சர்க்கிளோட ஜாயின் பண்ணுறோம்ல ஒரு பீஸ், அந்த இடத்துல இருக்க பேப்பரை வந்து கட் பண்ணாதீங்க. அதை வந்து அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து அடியில் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ண இடத்துல கார்ட்போர்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஃபெவிகால் போட்டுட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தா புரியும் நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு. இது வந்து ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஃபெவிகால் போட்டாலே போதும், அதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்ட்போர்டோட சைஸ்க்கு கரெக்டான சைஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் கம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருக்கும். அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு மீதி வந்து அப்படியே கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன். சைடில் இந்த கார்ட்போர்டில் இருக்க கேப் கூட தெரியாத மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டீ கப்ஸ்லேயும் அதே பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து இதே மாதிரி பேப்பர் கூட பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பேப்பரை பேஸ்ட் பண்ணும்போது கட் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பர் வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து எல்லா கப்புக்கும் அதே மாதிரி பேப்பர் ஒட்டிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டலாம், ஆனால் பட் அது காயறதுக்கு லேட் ஆகும். நான் வந்து என்னோடய கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா பீட்ஸையும் வந்து அதில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூடி மேலே வந்து ஒரு பெரிய பீடு வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். சின்ன பீஸ் த்ரெட்டு கட் பண்ணி அதோட 2 எட்ஜஸையும் வந்து கீழே அந்த மூடியோட கீழ் சைடில் வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து அதை அப்படியே இழுத்து மேலே அந்த பீட் மேலே மாட்டிக்கலாம். இதுவே வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர். இதில் வந்து பீட்ஸ் மட்டும்தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து இதில் குட்டி குட்டி கம்மல்ஸ், ஹேர் கிளிப்ஸ், சேஃப்டி பின்ஸ், ரிங்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து டைலரிங்க்கு தேவையான பட்டன்ஸ், அந்த ப்ளவுஸ்க்கு வைக்கிற லேஸ், கொக்கி அதெல்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். இன்னுமே வந்து பாபின்ஸ், அதுக்கப்புறம் பால் பென்ஸ், நீடில்ஸ், மிஷினுக்கு தேவையான டூல்ஸ், அதுக்கப்புறம் லேஸ் அதெல்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.